இவன் உடனே அட்டண்டன்ஸ்ல தேடிட்டு இருக்கான். நீ எங்க தேடினாலும் கிடைக்காது, நான் இந்த மக்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம கோகு சொல்ல, உடனே அவன் கோகுவை இங்கே இருந்து அடிக்க வர, அப்படியே அந்த ஒத்த கையால அவனை தம்பிக்காரனை தூக்கி இங்க இருந்து கோகு அடிப்பான் பாருங்க, அவன் பின்னாடி உள்ள மலையிலேயே போய் அடிச்சிருவாங்க. இப்ப மறுபடியும் அவன் சரமாரியா சுட, கோகு அவரு எக்ஸ்டெண்டர் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே சுத்துவாரு, எல்லா புல்லட்டும் தடுக்கப்பட்டோம். உடனே இவனுக்கு பயங்கரமான ஆச்சரியமாக, உடனே இங்க இருந்த அண்ணங்காரன் ரோஸ் முடிக்காரன் வந்து, தம்பி இது உன்னோட சண்டை இல்ல, அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையில ஒரு பெரிய வாள் வச்சிருப்பான். அந்த பெரிய வாளை வச்சு சரமாரியா கோகு அடிக்க, கோகுவும் அவரோட எக்ஸ்டெண்டர்னால எல்லா அடியும் அடிப்பாருங்க. கடைசி ஒரு அடி அடிக்க, அவர் பலத்துல அடிக்க, இவன் அப்படியே வாளோட புடுங்கிக்கிட்டு போய் அந்த மலையில அடிச்சிருவான். இப்படியே அடிக்க, இந்த கிராமத்துக்காரங்களும் அந்த பானையை எப்படியாச்சும் எடுத்துருங்க அப்படின்னு எடுக்க போறதுக்குள்ள தம்பிக்காரன் அந்த பானையை எடுத்து டக்குன்னு ஓபன் பண்ணிடுவாங்க கோகுவோட பேரை சொல்லி. பாத்தீங்க அப்படின்னா உடனே கோகுவை அந்த பானை அப்படியே உள்ள இழுக்க, சுத்தி உள்ளவங்க எல்லாரும் பயந்தே விடுவாங்க. இப்ப உள்ள போன கோகு பானைக்கு அடிவகுதிக்குள்ள போகாம அவரோட எக்ஸ்டெண்டரை குறுக்க நீட்டி நடுவுலையே தொங்கிக்கிட்டு